வணக்கம் தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். பழைய தவறை நீங்கள் மீண்டும் செய்யக்கூடாது. வாழ்க்கை இரண்டாவது சோதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். கடந்த காலத்துல நீங்க பண்ண ஒரு முட்டாள்தனமான தவற்றை அல்லது தவறான ஒரு மனிதரை நம்பி ஏமாந்த சம்பவத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நினைவூட்ட போகுது. எனவே முடிந்த அளவுக்கு பண்ணின தவறையே மீண்டும் செய்வது உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு செய்த ஒரு தவறுகளை இனிமேலாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்யாமல் இருந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கும். ஏன் தெரியுமா? அதை போல ஒரே ஒரு சூழ்நிலையோ அல்லது அதே போல ஏமாற்றக்கூடிய முகமூடி அணிந்த ஒரு மனிதரோ மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து நீங்கள் எதை சொன்னால் உடனடியாக ஏமாந்து விடுவீர்கள். எந்த ஒரு செயலில் உங்களை அதிகமாக ஏமாற்றலாம் என்றெல்லாம் நினைத்து அனைவருமே உங்கள் பின்னால் நிச்சயமாக வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை கூறவும் ஆரம்பிப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு கவனத்தை செலுத்தி பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாழ்க்கை உங்களுக்கு இரண்டாவது அக்னி பரீட்சையை சோதனையை தரக்கூடிய நாட்கள் இதுவாகத்தான் இருக்கும். கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டங்களை மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு அதை தவற்றை மறுபடியும் பண்ணிடாதீங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலர்ட் மெசேஜ் இதுவாகத்தான் இருக்கும். இந்த முறையாவது புத்திசாலித்தனமாக நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை நபர்கள் உங்களுடைய மனதை கவரும்படி பேசினாலும் நான் உனக்காக இருக்கிறேன், எது வேண்டுமானாலும் செய்து கொடுப்பேன் என்றெல்லாம் உங்களிடம் நிச்சயமாக கூறினாலும் நீங்கள் உடனே நம்பிவிடக் கூடாது. அப்படி நம்பினீர்கள் என்றால் அது உங்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகவே மாற்றிவிடும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க சிலர் நிச்சயமாக முயற்சி செய்திருக்கலாம். தனுசு ராசி என்பர்களை வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடன் பயணிப்பவர்கள் எல்லோரும் உங்களுடைய வெற்றியை விரும்புவார்கள் என்று நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக நினைக்கலாம். அதை எப்படி செய்யணும், எப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வளர்ச்சியை வெளியில் இருந்து வரக்கூடிய எதிரிகள் தடுக்க மாட்டார்கள், கூடவே இருப்பவர்கள் தான் தடுப்பார்கள். முக்கியமாக முன்னேறுவது பிடிக்காமல் நம்ம எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்முடைய செயல்களை முன்னேற்றி கொண்டே போகிறோமோ அதில் எப்படியாவது ஒரு முட்டுக்கட்டைகளையும் தடைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் இன்னும் நினைத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களும் வார்த்தைகளும் கூட நம்முடைய வேகத்தை குறைக்க முயற்சி செய்யலாம். எனவே முடிந்த அளவுக்கு நம்ம எதை செய்கிறோம், அதை நம்ம எப்படி செய்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு முக்கியமான கவனத்தை நீங்கள் செலுத்துவது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கும் பொழுது இது உங்களுக்கு சரியாக வராது, இதில் ஆபத்து இருக்கிறது, நீங்கள் இதை செய்ய முடியாது என்று சொல்லி உங்களுடைய நம்பிக்கையை குறைக்க முயன்றவர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். எனவே யாரேனும் உங்களிடம் வந்து உங்களை மனதை குழப்பும்படி பேசுவதோ அல்லது உன்னால் இதை செய்ய முடியாது, நீ எல்லாம் இதுக்கு லாக்கி கிடையாது என்று கூறினார்கள் என்றால் உடனடியாக அந்த ஒரு நபரின் பழக்கத்தை நீங்கள் துண்டித்துக் கொள்வது தான் எதிர்காலத்தில் உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த வார்த்தைகள் வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் அது உங்களுடைய மனதில் ஒரு சந்தேகத்தை உங்கள் மீதே நிச்சயமாக உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கை தீர்மானிப்பது மற்றவர்களின் கருத்துக்களை கிடையாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களின் முயற்சியும் உங்களுடைய நம்பிக்கையும் தான் உங்களுடைய செயல்களை நிச்சயமாக தீர்மானிக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி குரு பகவானின் அருள் அறிவையும் சரியான பாதையை தேர்வு செய்யக்கூடிய தெளிவையும் தரும் என்று அனைவராலையுமே கூறப்படுது. இந்த காலத்தில் மற்றவர்களின் எதிர்மறை வார்த்தைகளை விடுத்து உங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்துவது முக்கியமான ஒன்று. உங்களை தடுக்க முயன்றவர்கள் கூட ஒரு நாள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமைகளும் ஏற்படலாம். தனுசு ராசி என்பர்களை உங்களுடைய பாதை அனைவருக்கும் புரிய வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டாலே அதுவே மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறி நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு இப்பொழுது ஒரு பதிலானது கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். பெற்றோர்கள் ஆதரவாக உங்களுக்கு மாறப் போகிறார்கள். எனவே எந்த ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம் என்கிற விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு கருத்தையும் நல்ல ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்தாலே போதும். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நீங்களே நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். உத்தியோக பணிகளில் முக்கியத்துவங்கள் மேம்படும். லாபங்கள் மூலம் கையிருப்புகள் அதிகரித்து அது மென்மேலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான ஒரு காரியத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதிய பயணங்கள் நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி அன்பர்களை, வாழ்க்கையில சில பயணங்கள் வெறும் இடமாற்றமாக மட்டும் இருக்காது. அது நம்முடைய எண்ணங்களையும் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய ஒரு புதிய அனுபவமாகவே மாறும் என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். கடந்த காலத்தில் ஒரே சூழ்நிலையில் இருந்து போராடி வந்திருக்கலாம். ஒரே இடம், ஒரே பிரச்சனை, ஒரே கவலை என்று மனதில் ஒரு சோர்வுகள் கூட நிச்சயமாக ஏற்பட்டதும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய பயணம், புதிய இடம், புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு புதிய பார்வையவை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவே இப்பொழுது அமைந்து அது மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில நல்லதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா தேடி கொடுக்கும். இந்த பயணங்கள் தொழில் தொடர்பானதாக இருக்கலாம், வேலை வாய்ப்பு தொடர்பானதாக கூட இருக்கலாம், அல்லது மனதிற்குள் அமைதியை தரக்கூடிய ஒரு மாற்றமாகவும் இனி வரக்கூடிய நாட்களில் அமையலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பயணங்கள் புதிய அனுபவங்களை நிச்சயமாக தேடி கொடுத்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களை இயற்கையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துவிடும். ஒரு புதிய இடத்திற்கு செல்லும் பொழுது இதுவரை நீங்கள் கவனிக்காத ஒரு வாய்ப்பு உங்களுடைய கண்களுக்கு தெரியலாம். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய எண்ணங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கடந்த காலத்தில் இருந்த கவலைகளை மறந்து மீண்டும் உற்சாகத்துடன் முன்னேறுவதற்கான சக்தி உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். தனுசு ராசி அன்பர்களை, சில நேரங்களில் வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் தேவைப்படும் பொழுது அந்த மாற்றம் ஒரு பயணத்தின் மூலம் ஆரம்பமாகும். புதிய பாதையை பயப்படாமல் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அத்தியாயமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மாறி உங்கள் வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இப்பொழுது நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழில் விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளவிருக்கும் புதிய பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை இப்பொழுது அள்ளி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.